இந்த மாரி பொடி சங்கரா மீன் கிடைச்சா, எங்க பாட்டி நல்லா கையிலேயே கரைச்சு மாங்காலாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க பாருங்க. சாப்பிடுறதுக்கு அவ்ளோ ருசியா இருக்கும். என்னதான் எண்ணெயில வதக்கி வைக்கிற மீன் குழம்புக்கும், நம்ம கையில கரைச்சு வைக்கிற மீன் குழம்புக்கும் தனி டேஸ்ட் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. செய்யலாமா? ஒரு 5 பழம் தக்காளி எடுத்து இந்த மாரி கையில நல்லா கரைச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், கையளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவ 2ஆ நுணுக்கி போட்டு நல்லா கையிலேயே கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அதிலேயே ஒரு 4 ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா நெல்லிக்காய் சைஸ்ல கொஞ்சம் பெரிய சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு அதோட சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி கலந்துட்டதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரம்ல 50 கிராம் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமா வடகம், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 10 பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி கரைச்சல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி லைட்டா கொதி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் துண்டுகள் இதுல சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சங்கரா மீன் இதில சேர்த்து நல்லா லைட்டா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த குழம்பு மணக்க மணக்க சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு ரெசிபில பார்க்கலாம்.